அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. பரிமளம், என்னன்னு தெரியல. இதுக்கு முன்ன உன்னை பார்க்கும் போதெல்லாம் இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்ல. இப்போ உன்னை பார்க்கும் போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மைதான்ல, வைஷு சொன்ன மாதிரி உன் முகத்துல அந்த ஒரு கலையே இல்ல. எல்லாத்தையும் வெறுத்து உன் முகமே மாறிடுச்சு. முகம் ஃபுல்லா சோகம் மட்டும்தான். ஆனா நீ காலேஜ்ல எப்படி இருப்ப? சிரிச்ச முகத்தோட கலகலன்னு எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணிக்கிட்டு அவ்வளோ சுட்டி பொண்ணா இருப்ப. ஆனா உன்னை இப்படி பார்க்க என்னாலயே நம்ப முடியல. பரிமளம், அந்த அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இல்ல. சாரிமா, எனக்கு தெரியாது. என் மனசுல இருந்ததுல என் மகன் மட்டும்தான். அதனால என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்க கூட இல்ல. யோசிக்கல. என்னதான் இருந்தாலும் திரும்ப வந்து நீ ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டியான்னு எனக்கு தோணுது. ஆமா, பேசினாப்ல என்ன அப்படியே என் மரமண்டைக்கு பொறிஞ்சிருக்கவா போது. அப்பவும் நீ எதுக்கு இங்க வந்த போன உன விரட்டதான் செஞ்சிருப்பேன். என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என்னால மட்டும் நீ முழுக்க முழுக்க இப்படி கஷ்டப்பட்டிருப்பேன்னு எதிர்பார்க்கல. பரிமளம், இனியும் உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன். சரத்துக்கிட்ட பேசிட்டேன். சரத்தும் சொன்னா வேதவழியாத்தையும் போன் பண்ணி பேசினாங்க. பரிமளம் டீச்சர் இங்க எப்படியாவது இருக்க சொல்லணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா. சரத் வந்தாச்சு. ஏய் சரத்து, நீ என்ன பண்ணுவியோ எப்படி பேசுவியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா பரிமளம் இங்க இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும்டா. அவளுக்கு என்ன பார்த்தா தானே வெறுப்பா இருக்கு. நான் இதோட இந்த வீட்டுக்குள்ளேயே வரல. நான் போய் வீட்லயே இருந்துக்கிறேன். இங்க என் மகன் மருமக உங்க கூட்டு குடும்ப சந்தோஷம். இதுக்குள்ள அவ கொஞ்ச நாளாவது இருக்கட்டும். பிளீஸ்டா, எப்படியாவது பேசு. சரத்து, நீ நீ எப்படி? மேம், இது என்னோட வீடுதான். உன்னோட வீடா? என்னடா சொல்ற? ஆமா மேம், உங்களை தேடிதான் ஊருக்கு போயிருந்தேன். மேம், என்ன ஒரு சர்ப்ரைஸ். அங்க இருக்க நீங்க இல்லைன்னு சொன்னதும் எங்கேயுமே போக மாட்டீங்களா, எங்க போயிருப்பீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா. ஐயோ, நம்பவே முடியல மேம். நீங்க இப்படி இங்க? மேம், அபிக்குட்டி. ஆம், பரிமளம் டீச்சர் உனக்கு தெரியுமா? நீதான் கூட்டிட்டு வந்தியா? அது வந்து பரிமளா அம்மா ஏதோ ஊருக்கு போகணும்னு வழி தெரியாம பஸ் ஸ்டாப்புக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. நம்ம வீட்டு சைடு. நம்ம ஊர்ல இருந்து தூரத்து ஊருக்கு போறதுக்கு பஸ் தான். நைட் டைம் இல்ல ஈவினிங் தானே இருக்கு. அதான் வெயில் ரொம்ப இருக்கு, வாங்க நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லி அவங்க யாருன்னே தெரியாம தான் கூட்டிட்டு வந்தேன். சரத், பரிமளா அம்மா உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா ராம், என்னோட டீச்சர். நான் கூட வீட்டுல சொல்லியிருக்கேன்ல அடிக்கடி. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர். அவங்கள நான் இப்ப வரைக்கும் போய் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஆமா ஆமா, அவங்க இவங்க தான். ஓ அப்படியா? பரிமளாமா சொல்லுப்பா. பாருங்க, தெரியாத வீடு தெரியாத வீட்டுல நான் வந்து இருக்கேன்னு எவ்வளவு தூரம் சொன்னீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வீடுதான். டேய் சரத்து, சொல்லுடா. இங்க இருக்கவே மாட்டேன், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மேம் அப்படியா? இல்ல சரத்து, உன்னோட வீடுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல மேம். சரி ஓகே, விடுங்க. ஆமா, நீங்க எந்த ஊருக்கு கிளம்புறீங்க? அது வந்து சொல்லுங்க மேம், எந்த ஊருக்கு கிளம்புறீங்க? அது எனக்கு தெரிஞ்சவங்க அங்க ஊர்ல கேரளா சைடு. மேம், என்கிட்டயே வா. நான் உங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா நான் இப்போ போலீஸ்காரன். அத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரத்து, நீங்க பேசுறத பார்த்தாலே, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது நீங்க பொய் சொல்றீங்கன்னு. சரத்து, மேம், எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க எனக்குன்னு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு என்ன வெளியில இருந்து வந்து பார்க்க ஒரே ஆள் நீதான்னு. அப்படி இருக்கும்போது திடீர்னு சொந்தக்காரங்க ஊர்லன்னு சொன்னா என்ன மேம்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரத்து. மேம், எதா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் அடிக்கடி நான் நம்ம வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு இருக்கேன். நான் இந்த ஊரை தாண்டி எங்கேயுமே போனதில்ல, இனி போகவும் மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தீங்க. இப்ப நீங்க அந்த ஊரை விட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். என்ன மேம், என்ன பிரச்சனை? மேம் சரத்து, என்ன பிரச்சனை மேம்? அங்க இருக்க நீ அக்காவும் நீங்க எந்த ஊருக்கு போறேன்னு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மேம். இல்ல அது வந்து சரத்து. மேம், நீங்க ஒண்ணு சொல்ல தயங்க வேண்டாம். ஆசிரமத்துல ஏதோ பிரச்சனை. அங்க உங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் வந்திருக்கு, அதனால அதை விட்டு வெளியே வந்திருக்கீங்க, சரியா? அது சரின்னு சொல்ல வேண்டியதான். அப்பதான் சரத் அடுத்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். சரத்து சொன்ன மாதிரி அவன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ங்கிறத விட இப்போ ஒரு போலீஸ்கார. அத நம்ம மறந்துடக்கூடாது. ஆமான்னு சொல்லுவோம். மேம், நான் சொல்றது சரிதானா? ஆமா சரத்து, சரிதான்.
மேம் அங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க மேம், என்ன ஆச்சு? சரத்து ப்ளீஸ் அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். ப்ளீஸ் சரத், இத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஓகே மேம், எனக்கு தான் உங்களை பத்தி தெரியுமே. ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எப்பவுமே மாத்திக்க மாட்டேங்கன்னு. ஆமா. சரி சரி உட்காருங்க. ஏன் நினைக்கிட்டே இருக்கீங்க? வைஷவமா சாலாமா இவங்க தான் என்னோட பரிமள டீச்சர். உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. நீ சொல்லி கேட்டிருக்கோம்பா, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நேர்ல பாத்திருக்கோம். ஆமா ஆமா, என்னோட டீச்சர். அம்மா அப்பா எங்க? அப்பா ஆபீஸ் போயிருக்காங்கடா. ஓ அண்ணன்கா அண்ணி எல்லாம்? ஓ அண்ணன்கெல்லாம் ஆபீஸ் போயாச்சு, அண்ணிங்கெல்லாம் கடைக்கு போயிருக்காங்க. ஓ ஓகே ஓகேமா. மேம் எல்லாரும் வந்ததும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் இது ராம், அது சிவானி. நீங்க கையில வச்சிருக்கிறது அபிக்குட்டி, எங்க வீட்டு கியூட் செல்லம். அப்புறம் இன்னொரு வாழை பாத்தீங்களா? வாளா? அது யாரு? என் மூத்த அண்ணனோட மகன் சிவானி. ஆதவன் எங்க? தூங்கிட்டு இருக்கான் சரத்தனா. ஓ தூங்கிட்டு இருக்கானா? சரி சரி, எழுந்ததும் பாருங்க. மேம் கொஞ்ச நஞ்சு சேட்டை இல்ல, அவ்வளோ சேட்டை பண்ணுவான். உங்களுக்கு இங்க நல்ல நேரம் போகும். நல்ல நேரம் போகுமா? ஐயோ சரத்து, நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டீங்களா? எங்க எங்கன்னு கேட்டா நான் கிளம்புறேன் அவ்வளவுதான். மேம் அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன விட முடியாதா? இங்க பாருங்க மேம், இதுக்கு முன்ன நான் எத்தனையோ தடவை கூப்பிட்டுருக்கேன். இந்த ஆசிரமத்தை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. இனி நம்ம வீட்லயே நீங்க தங்கிக்கலாம். என்னது நம்ம வீடா? ஆமா மேம். சரத்து விளையாடுறியா? இந்தா பாப்பா அப்படி, நான் கிளம்புறேன். என்ன மேம், எங்க போவீங்க? இங்க பாரு, நான் எங்க வேணாலும் போறேன். நீ என்ன கட்டாயப்படுத்தாத. இங்க இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்த என் வீட்டுக்கு வா வான்னு. தெரிஞ்சோ தெரியாமலே உன் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இதோட விட்டு சரத்து, என்ன கட்டாயப்படுத்தாத. மேம் அப்படியே நீங்க எங்க போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் ஏன்னா உன்கிட்ட சொல்லணும்? சொல்ல போனா நான் எங்க போறேங்கிறத முடிவு பண்ணல. போயிட்டு உனக்கு கால் பண்றேன். என்ன மேம் இப்படி சொன்னா? டேய் புரிஞ்சுக்கோடா, எனக்கே ஒரே தலைவலியா ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குடா. என்னால இங்க இருக்க முடியல. விடு, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போறேன். பிடிச்ச இடத்துக்குடா முடிவு பண்ணிட்டீங்களா? போற இடத்த பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறேன். சரி ஓகே, எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நானே தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நான் இது ஓ வீடுன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்க என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம்னு. சரத்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு உன் வீடு. உன் வீட்டுல உள்ள எல்லாருமேவும். மேம் சரத்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் கிளம்புறேன். அம்மா என்னம்மா, இததான் தெரியாத வீடு யாரோ அப்படி இப்படின்னு சொல்லி பேசுன. இப்ப என் மவனோட டீச்சர்னு தெரிஞ்சு போயுமா இங்க இருக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ்ங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, நான் கிளம்புறேன். அம்மா அம்மா ஏமா ப்ளீஸ்மா, எங்களுக்காக. எங்க பாப்பா யார்கிட்டயுமே போக மாட்டா. ஆனா இப்ப பாருங்க, உங்ககிட்ட இருந்து வரக்கூட மாட்டேங்கிறா. அவளுக்காகவாது இங்க இருக்கமா. உங்களை வருஷம் ஃபுல்லாலாம் இங்க இருக்க சொல்லல. ஏதோ ஆசிரமத்துல பிரச்சனைன்னு சொல்றீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு நீங்க திரும்பவும் ஆசிரமம் போற வரைக்கும் இங்கே இருங்கம்மா. என்னோட பிரச்சனை எல்லாம் இப்ப இல்ல, எப்பவுமே முடியாது. என்னால இங்க இருக்கவும் முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். டீச்சர் சொல்லு வேணி. வேணி வேணிங்க இருக்கானா? ஐயோ, அப்பனா சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இங்கதான் இருப்பானா? சோ எங்க வரக்கூடாது, யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அங்கேயே வந்துட்டேனா? இல்ல இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. டீச்சர் வேணி, உங்களை பார்த்தப்போ நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சினேன். எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் வாங்க. ஏன்னா என்னோட வீட்டுக்காரோட ஆசை சந்தோஷம் எல்லாமேவும் உங்களை வீட்டுல வச்சு ஒரு நாளாவது நல்லா பாத்துக்கணுங்கிறதானு. அப்ப வரவே முடியாதுன்னு அவாய்ட் பண்ணீங்க. ஆனா இப்ப எப்படின்னு தெரியல, நீங்களா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ப்ளீஸ் டீச்சர், நீங்க ஒன்னும் ரெகுலரா இங்க இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணுங்க. நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்ததும் கிளம்பிடுங்க. இல்ல 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 ப்ளீஸ் டீச்சர், என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்களை கூப்பிட வந்தேன். இன்னைக்கும் சொல்றேன், எப்பவுமே சொல்லுவேன், இவங்களுக்கு உங்களனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ப்ளீஸ் டீச்சர், எப்படியும் நீங்க தெரியாத இடத்துக்கு தான் போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, எங்க கூட இருக்கலாம்ல? ஏய் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் டீச்சர், முடியாதுன்னா முடியாது. அதானே, நீ எப்படி சரின்னு சொல்லுவ? கண்டிப்பா சொல்ல மாட்ட, சொல்லவே மாட்ட. ஏன்னா வேணிய பார்த்ததுமே உனக்கு ஏன் ஞாபகம் வந்திருக்கோம். நானும் இங்கதான் இருப்பேன்னு நினைச்சு நீ கண்டிப்பா போகணும்னு தான் நினைப்ப. சரத்து, நீ இந்த அளவுக்கு பேசி எல்லாம் வேஸ்ட் தான். எனக்காக எதையுமே காட்டிக்காம நான் பேசுறேன் சார்ன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சரத்து, நீ பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனி அவ முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நான் இவ்வளவு தூரம் பேசி உனக்கு புரியல. புரியும் போது நீ என்ன தேடி வான்னு சொல்லிட்டு போனா. அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நான் தேடி வருவேன் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்படிப்பட்ட வைராக்கியமானவ இப்ப நீ எல்லாம் சொல்றத கேட்டு இருந்துடவா போறா? அவ முடிவை மாத்திக்க மாட்டா, யாருக்காகவும் மாத்திக்க மாட்டா. என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சக்கரவர்த்தியாப்பா, ஐயே என்னடி ஆச்சு இவருக்கு? அதானே இவர் கவனம்ல எங்க இருக்கு?
எதுக்கு சக்கரவர்த்தி அப்பா வீட்டுக்குள்ள போகாம வாசல்ல நின்னு பாத்துட்டு இருக்காங்க தானே? யாரும் சக்கரவர்த்தி அப்பாவை பார்க்கலையா? எல்லாரும் ஹால்ல தான் நின்னு. ஐயோ வாசுகி, என்ன மதி, என்னாச்சு? அங்க பாரு யாருன்னு. யாரு மதி? அடியே சுபா, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன. இவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசணும், கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும்னு என்னென்னமோ டயலாக் பேசுனியே. இப்ப பாரு, கடவுள் உனக்கு வச்சான் பாரு ஆப்பு. ஆப்பா? அப்படி என்ன ஆப்பு? அச்சச்சோ சுபா, பரிமள டீச்சர் வேற யாரும் இல்ல. மார்க்கெட்ல நீ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குன அதே ஆளு. ஐயோ என்னடி இது, இவ்வளவு பெரிய ட்விஸ்டா இருக்கு. போச்சு போச்சு. என்ன சொன்னாங்க? சாலாத்தா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க? பரிமள டீச்சர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கலாம் வந்து சக்கரவர்த்தி அப்பா பத்தி எதையுமே பேசாம கேஸ்வலா உங்ககிட்ட பேசி நல்ல புள்ளன்னு பேர் வாங்கி அவங்க இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாம பண்ணது, மதி, நாம பண்ணதா? சுபா பண்ணது. அடிப்பாவிகளா, உங்க ரெண்டு பேருக்காக தானே நீ பேசுன. என்னடி என்ன மட்டும் தனியா கோர்த்து வர்றீங்க? எங்களுக்காக பேசுனதா ஓகே. உன்னை யாரடி பரிமள டீச்சர்ட்ட பேச சொன்னா? அவங்க தான் பரிமள டீச்சர், எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க இங்க வந்திருக்காங்கனா? ஏண்டி, நான் தான் பாதையை மாத்தி விட்டேன், அதனால தான் இந்த பக்கம் வந்துறான் பாத்து. அடடடடா, நல்ல காரியம் பண்ண. நல்ல காரியமா? நீ வேற, நான் பேசின பேச்சை விட நான் பாதையை மாத்தி விட்டது. ஐயோ, இதெல்லாம் சக்திக்கு தெரிஞ்சது. நான் புடிச்சு திட்டுன்னு திட்டுவான். எதுக்கு சுபா? ஏற்கனவே சொல்லிருக்கான், ஊர் பொம்பலாம் விலைக்கு வாங்காத, எங்க போனாலும் உன் வேலையை பார்த்துட்டு வான்னு. எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கா. அப்படி இருந்த பிரச்சனை பண்ணி, ஐயோ அதுவும் பரிமள டீச்சர். இப்ப நாம போய் முன்ன நின்னா நம்மள பார்த்ததுமே வீட்டை விட்டு போயிடுவாங்க. போச்சு போச்சு, இன்னைக்கு சக்தி கிட்ட நான் மாட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அங்க முத என்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் போய் நம்ம 3 பேரும் என்ட்ரி ஆகலாம். கரெக்ட் வாசுகி, கரெக்ட். எப்ப என்ட்ரி ஆனாலும் திட்டு எனக்கு தான். சண்டையில இதெல்லாம் சகஜண்டி. எது சட்ட கிளியறதா? ஏதோ ஒண்ணு எல்லாம் சமாதானமாயி பரிமள டீச்சர் இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் ஓடி போய் கால்ல விழுந்துருவோம். அப்படிங்கற வேற வழியே இல்ல. அவங்க கால்ல விழுறது கூட ஓகே தான், ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் அவ்வளவுதான். இன்னைக்கு ஏன் நிலைமை அரோகதி. சரி விடு விடு, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பரிமள டீச்சர் இங்க தங்க மாட்டேன்னு சொல்றாங்களோ என்னமோ. சக்கரவர்த்தி அப்பா பாரு, முகமே வாடி போச்சு. ஆமா வாசுகி, எவ்வளவு கம்பீரமா எப்படி இருப்பாரு. இவரை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லல. ஆமா மதி. இங்க பாருங்க, சக்கரவர்த்தி அப்பாக்காகவாது பரிமள டீச்சர் இங்கே தங்குற மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பேசாம இருடி, அதாங்க என்ன பேச்சா அது முடியட்டும். கடைசில முடியாத பட்சத்துக்கு நம்ம களம் இறங்கலாம். நாமன்னு சொல்லாத, நாங்கன்னு சொல்லிக்கிறோம். ஏண்டி, நீ பேசின பேச்சுக்கு டீச்சர் உன்னை பார்த்ததுமே ஓட்டம் பிடிச்சிருவாங்க. அதனால நீ கொஞ்சம் தலைமறை வாய்க்கோ, நாங்க எங்க தலையை காமிச்சு பேசிக்கிறோம். என்னடி இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பேசாம இரு. உள்ள என்ன நடக்குதுன்னு முத கேப்போம். சொந்த வீட்லயே ஒட்டு கேக்குறோமா? ஒட்டு கேட்க வேண்டாம். ஆமா ஆமா, காதை எங்கேயும் ஒட்ட வைக்காம கேப்போம். இப்ப இது ரொம்ப முக்கியம். அங்க கேளுவனே, பரிமள டீச்சர் இங்க தங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, எல்லாரும் இவ்வளவு பேசியும் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பரிமள டீச்சர் கொஞ்சம் வீம்பு பிடிச்ச ஆளுதான் நினைக்கிறேன். வீம்பு வைராக்கியம் எல்லாமே உண்டு. அப்படி இருக்கறனாலதான் 30 வருஷம் சொல்லாத காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆமால, அப்பனா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கும். எந்த அளவுக்கு மனசை இருக்க பிடிச்சிருப்பாங்க. பரிமளம், உனக்கு இங்க இருந்தாவது கொஞ்சம் நஞ்ச சந்தோஷமாவது கிடைக்கட்டும் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நீ முடியவே முடியாதுன்னு சாதனை பிடிப்பேன்னு நான் நினைக்கல. ஷோ, என் முகத்தை காமிச்சாதான் நீங்க நிக்காம கிளம்பிடுவேன்னு நினைச்சா, நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சே நீ போறேன்னு சொல்றியே. இனி நான் என்னதான் பண்ணட்டும்? எதையுமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம உன்னை பத்தின ஒரு துளி நினைப்பு கூட இல்லாம தான் நான் வாழ்ந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, இப்ப குற்ற உணர்ச்சியா சாகுற. பிளீஸ் பரிமளம், இன்னும் கொல்லாத. என்னால முடிஞ்சது இந்த குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருக்க முடியுமான்னு பாக்குற. அதையாவது புரிஞ்சுக்கிட்டு இங்கே இரு பரிமளம். முடியாது முடியாது முடியாது, என்னால இனி இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த சரத்து, குழந்தை எப்படி? நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்னம்மா இப்படி பேசுற? அதானே நாங்க இத்தனை பேர் சொல்றோம்ல. சாரிங்க, இந்த விஷயத்துல நான் வீம்பு பிடிச்சவளா திமிர் பிடிச்சவளா உங்களுக்கு தெரியலாம், ஆனா என்னால முடியாது. சரத்து மேம், உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. நீ என்னையும் புரிஞ்சுக்கோ. இனி இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேன். ஏன் மேம்? அதான் ஏன் கேக்குறேன். அது எனக்கு பிடிக்க இல்ல. ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல. மேம் பிடி முத புள்ளைய புடி. அபிக்குட்டி போ, சரத்து கிட்ட நீ போ, உங்க மாமா கிட்ட போ.
அக்கா பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் அபிக்குட்டி பரிமளத்துக்கிட்ட இருந்திருப்பா. ஆனா பரிமளம் இப்ப பாப்பாவை குடுக்கறேன்னு சொன்னதுமேவும் பரிமளத்துக்கிட்ட இருந்து போக மாட்டேன்னு எப்படி அழுகுறான்னு பாருங்க. அதானே சாலா, நம்ம அபிக்குட்டி யார்கிட்ட இப்படி ஒட்டினது இல்லையே. பரிமளத்தை பார்த்ததும் அக்கா அக்கா எனக்கு என்னமோ ஒருவேளை ராம் சொன்ன மாதிரி ராம்க்கு பரிமளத்தை பார்த்ததும் அவங்க அம்மா ஞாபகம் வந்த மாதிரி அபிக்குட்டிக்கு அவங்க பாட்டி மாதிரி தோணுதோ என்னமோ. வைஷாத்த சாலாத்த குட்டிக்கு தோணி என்ன பிரயோஜனம்? அதான் பரிமள டீச்சர் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. பரிமள டீச்சரை இங்க இருந்து விட அபிக்குட்டி கூட மனசு இல்ல. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல, அவளுக்கு பசிச்சிருக்கோ இல்ல தூக்கம் வந்திருக்கோ. இல்லம்மா, அவ பசிச்சாலும் சரி தூக்கம் வந்தாலும் சரி இப்படி எல்லாம் அழுததே கிடையாது. ஒரு சில டைம் சிவானி கையில இருந்து யாராவது தெரியாதவங்க வாங்கினா அப்பதான் இந்த மாதிரி கதறி அழுவா. இப்பவும் அதே மாதிரி அழுகுறானா அவளுக்கு உங்க கைய விட்டு போக விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ராம், குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது ராம். சரத்தே, வைஷமா, பரிமளம் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல, பரிமள கையில இருந்து குழந்தைய வாங்கு. வைஷமா வாங்குடா. அவங்க மனசார இங்க இருக்கணும். அவங்களுக்கு இருக்க பிடிக்கலனா நம்மளா ஒழுக்க டைம் யாரும் இங்க இருக்க வைக்க முடியாது. ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் சும்மா இருக்கட்டும்னு நினைச்சோம். ஆனா உன்னோட டீச்சர்னு தெரிஞ்சதோ இங்கே இருக்கட்டும்னு ஆசைப்பட்டோம். அது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் ஒரு நாள் கூட நீ டீச்சரை பத்தி பேசாம இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்ச டீச்சரே அவங்களுக்கும் உன்னை பிடிக்கும்னு நினைச்சோம். விமலம், தப்புதாமா. தெரியாம நாங்களா ஒரு முடிவு எடுத்து உன்னை கஷ்டப்படுத்திட்டோம். சரத்து, என்ன பாத்துட்டு இருக்க? அபிக்குட்டிய கையில வாங்கு. சரி வைஷமா. மேம், பாப்பாவை கையில கொடுங்க. நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்க மேம். சாரி மேம், உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி. அபிச்சலம், வாடா, வா, மாமா கிட்ட வா. அம்மாவா, உங்க அம்மா உன் பின்னாடிதான் இருக்கா, வா கொடுங்க மேம். மேம் கொடுங்க மேம். அவ அழுதா பரவாயில்ல, நீங்க கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, கொடுங்க மேம். பாப்பாவை கொடுத்துட்டு கிளம்புங்க. அது வந்து அட அட, குடும்பமே சேர்ந்து என்னமா நடிக்கிறாங்கயா. உலக மகா நடிப்பு குடும்பம் பேர் வச்சிடலாம் போல. அதானே சுபா, பரிமளம்மா இங்க இருக்கறக்காக. அட அட, வைஷாத்த பேசுறது என்ன, சாலாத்த பேசுறது என்ன, மதி அதை விட சரத்த பேசுறத பாரு. ஆமா ஆமா, இவன் போலீஸ்காரனா இல்ல நடிகனான்னு தெரியல. இவ்வளவு தூரம் நடந்தும் பரிமளம் டீச்சர் கண்டிப்பா இங்க இருந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க?